சூர்யா சார், இவங்க என்ன நம்பட்டும் நம்பாம போகட்டும். என் தங்கச்சி பார்க்கல இருக்கா. நான் போய் என் தங்கச்சிய பார்க்கணும். இல்ல, நீங்க கவலையே படாதீங்க. உங்க தங்கச்சி இப்ப எங்க வீட்ல சேஃபா இருக்கா. ரொம்ப சந்தோஷம் சார். கடவுள் என்ன கைவிடல. இப்ப என்ன நீங்க தாராளமா கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போலாம். இனி நீதிபதி ஆச்சு, நானாச்சு. வெண்ணிலாவால இனி எந்த பிரச்சனையும் வராது மேம். அதுக்கு நான் பொறுப்பு மேம். சூர்யா சார் சொன்னதுக்கு அப்புறமும் உன்னை நம்பாம இருக்கிறதுக்கு நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய முட்டாளும் இல்ல, அவ்வளவு பெரிய கல் நெஞ்சக்காரியும் இல்ல. என்ன மன்னிச்சிடுமா. உன்னோட பாஸ்ட் லைஃப மனசுல வச்சுக்கிட்டு தங்கச்சி தங்கச்சின்னு நீ உருகி உருகி பேசினதெல்லாம் பச்சை பொய்ன்னு நினைச்சு உன்னை நான் என் இஷ்டத்துக்கு திட்டிட்டேம்மா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. எங்களையும் மன்னிச்சிருமா. மேம், வேற எந்த ப்ரொசீஜரா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க. நான் ஒபே பண்றேன் மேம். நான் வெண்ணிலாவை கூட்டிட்டு போலாமா மேம்? தாராளமா கூட்டு போங்க சார். வாங்க வெண்ணிலா, கார்ல ஏறுங்க. தேங்க்யூ மேம். போயிட்டு வாங்க சூர்யா. சிஸ்டர், பாத்தீங்களா? ஊர்ல சோத்து கலையிற கூட்டத்தை எல்லாம் நடு வீட்டுல உட்கார வச்சு உபசரிச்சுக்கிட்டு இருக்கிறா. சும்மா சரி. அந்த பொண்ணு என்ன சொன்னானே தெரியல. ஆனா குழந்தை அவ பண்ணத பார்த்து சிரிக்குது. பாத்தீங்களா சிஸ்டர், இந்த பச்சோந்திய நம்ம கூட இருந்துட்டு இப்ப ஆப்போசிட் சைடுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குது பாருங்க. இவ சாதாரண பச்சோந்தி இல்ல, பெரும் பச்சோந்தி. வளர்ந்த பொண்ணா இருந்தாலும் பாவம், இவளும் ஒரு கை குழந்தை மாதிரிதான். வாய் பேச முடியாத குழந்தை. அம்மாடி, என்னமா கோவம் வருது பாரு. யாருமே இனிமே இவள குழந்தைன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொல்லணும்னா தெய்வ குழந்தைன்னு சொல்லுங்க. அதுல தப்பு நினைக்க மாட்டா. அப்படிதானே? இத பாருடா. வாங்க. இதுவா சார் உங்க வீடு? எங்கேயா சார் என் தங்கச்சி இருக்கா? ஆமா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க சார். நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாதீங்க. பர்டிகுலரா உங்க தங்கச்சி கிட்ட சொல்ல வேண்டாம். அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. தேவைப்படும் போது பொறுமையா சொல்லிக்கலாம். சரிங்க சார். சரி, வாங்க போலாம். வாங்க. மாரி, மாமா வந்துச்சு. தேனா, பாசமலர் பார்ட் 2 போல இருக்குது. சரி
என்ன மன்னிச்சிடு தேனம்மா. உனக்கு சாப்பாடு வாங்க போன இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை, அதான் உடனே திரும்பி வர முடியல. அது என்னன்னு உன்கிட்ட அப்புறமா சொல்றேன். மாரி, இவங்க தான் வெண்ணிலா. குழந்தைய மீட்டு கொடுத்தவங்க. தேன்மொழியோட அக்கா. வணக்கம். வெண்ணிலா, இவங்க என் அம்மா. வணக்கம். அப்புறம் ஹாஸ்னி, ஸ்ரீஜா. வணக்கம். அவன் அரவிந்த், இவங்க என் அத்தை. ரொம்ப நன்றிங்க. உங்களால தான் எங்களுக்கு குழந்தை திரும்ப கிடைச்சிருக்கு. நீங்க எங்களுக்கு தெய்வம் மாதிரி. பாத்தீங்களா சிஸ்டர், உங்க உயிரை காவு வாங்க வந்த குழந்தைய காப்பாத்துறவள தெய்வம்ங்கறாங்க. ஐயோ, என்ன நீங்க பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்க. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். உங்க குழந்தை என் கைக்கு வந்த நேரம் என் வாழ்க்கையே மாறி போச்சு. என்னை சுத்தி இருக்கிற யாருக்கும் பிடிக்காம என் சித்திக்கு பிடிச்சவளா மட்டும் வாழ்ந்துட்டு இருந்தவதாங்க இந்த வெண்ணிலா. உங்க குழந்தைய தொட்டு தூக்குனதுக்கு அப்புறம் என் சித்திக்கு மட்டும் பிடிக்காதவளா மாறி என்ன சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி என்ன நானே மாத்திக்கிட்டேன். என்ன சுத்தி இருக்கிற இந்த ஊரும் உறவும் என்ன முழுசா நம்பி ஏத்துக்காட்டியோ சீக்கிரமே என்னை ஏத்துப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. அதுக்கு காரணம் உங்க குழந்தை தான். இந்த குழந்தை மட்டும் என் வாழ்க்கைய கிராஸ் பண்ணாம போயிருந்தா நானும் என் தங்கச்சியும் இப்பவும் ஒரு கேடுகட்ட வாழ்க்கைய தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்போம். சங்கரபாண்டி, இவ ரொம்ப புதிர் போட்டு பேசிட்டு இருக்கா. இவ கதை என்னங்கிறது தெரிஞ்சாகணும். கண்டுபிடிச்சிடலாம் சிஸ்டர், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சட்டியில இருக்கிறது ஆப்பையில வந்து தானே ஆகணும். கண்டுபிடிப்போம். என் மனச மாத்தி என்ன திருந்த வச்ச இந்த குழந்தைக்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் சூர்யா சாருக்கும் ரொம்ப நன்றி. நன்றி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல்ல சாப்பிடலாம் வாங்க. என் கையால உங்களுக்கு நான் பரிமாறுறேன். ஆமா, 2 பேரும் வாங்க, சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். வாங்க 2 பேரும். அட, ஏன் நிக்கிறீங்க? 2 பேரும் உட்காருங்க. இல்ல, நீங்க 2 பேரும் உட்காருங்க. இல்ல இல்ல இல்ல, நீங்க எங்களோட கெஸ்ட். உங்களை சாப்பிட வச்சுட்டு தான் நாங்க சாப்பிடுவோம். உட்காருங்க உட்காருங்க. ஸ்ரீஜா, தண்ணி ஊத்து. ஸ்ரீஜா, இதை எடுத்து போடு. சாப்பிடுமா, சாப்பிடுங்க. ஐயோ, ஓ சரி சரி. வாழ்க்கையில இப்படி ஒரு சாப்பாட்ட சாப்பிட்டது இல்லைன்னு சொல்றா. எப்படி திங்குது பாருங்க. நான் சொன்னது கரெக்டா? இது என்ன பிரமாதம். இனிமே நீங்க 2 பேரும் இங்க தானே தங்க போறீங்க. இது வேறயா? நாளைக்கு நாளானிக்குன்னு பாருங்க, இதை விட புது புது ஐட்டமா பரிமாற போறோம். அசந்து போக போறீங்க. நாங்க இங்க தங்குறோமா? வேண்டாம் மேடம். சாரும் நீங்களும் எங்களை இந்த அளவுக்கு ஆதரிக்கிறதே பெரிய விஷயம். இதுக்கு மேல நாங்க உங்ககிட்ட எதிர்பார்க்க கூடாது.
அப்பாடா கிளம்பிடுவாளுவ. இதுக்கு மேலயும் நீங்க எங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சா ஒன்னே ஒண்ணு பண்ணுங்க. என்னன்னு சொல்லுங்க வெண்ணிலா. நான் படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரி எனக்கு ஒரு வேலைக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணி சேர்த்து விடுங்க. நான் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். ம், என்ன படிச்சிருக்கீங்க? பிகாம். என்னடா இவ பிகாம் படிச்சுட்டு இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணிருக்கான்னு யோசிக்கிறீங்களா? எங்களை எங்க சொந்தக்காரங்க கைவிட்டாலும் அரசாங்கம் கைவிடல சார். இலவச கல்வி கொடுத்தாங்க, படிக்கிறதுக்கு ஊக்கத்தொகையும் கொடுத்தாங்க. ஆ, கட்டணம் இல்லாத பேருந்து பயணத்தை கொடுத்தாங்க, பசிக்கு சாப்பாடும் போட்டாங்க. படிச்சுட்டேன் சார். ஹஸ்பண்ட் சார், நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. நம்ம கம்பெனியில இவங்களுக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தாகணும். அதுக்கு நான் ஏற்கனவே ஏற்பாடு பண்ணிட்டேன். சூப்பர் மாமா. ஐயையோ. அது மட்டும் இல்லாம இவங்கள தேவி காலனிக்கு கூட்டிட்டு போய் அங்க காலியா இருக்கிற ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல இவங்கள தங்க வைக்க போறேன். ரொம்ப சந்தோஷம் ஹஸ்பண்ட் சார். ஆ, உங்களுக்கும் மேடம்க்கும் ரொம்ப பெரிய மனசு சார். நீங்க செய்யற இந்த உதவிக்கு நாங்க என்ன கைமாறு பண்ண போறோம் தான் தெரியல. அதான் எங்களுக்கு எங்க குழந்தைய மீட்டு கொடுத்துட்டீங்களே, அதை தாண்டி வேற என்ன வேணும் எங்களுக்கு? சரி சரி, நீங்க 2 பேரும் முதல்ல நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வைக்கவா? இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க, பரவாயில்ல. என்ன இப்படி உபசரிக்கிறாங்க? விடுங்க விடுங்க, நீங்க கை கழுவுங்க. குடு குடு, எங்க கொடுக்க கை கழுவுங்க. பாரு, பாரு, பாரு. மாரி, இவங்கள கெஸ்ட் ஹவுஸ் கூட்டிட்டு போய் தங்க வச்சுட்டு வந்துடுறேன். சரிங்க ஹஸ்பண்ட் சார். ம். சரி, 2 பேரும் வாங்க போலாம். வரேன். வாங்க. பை சொல்லு, பை சொல்லு. பாய். வாங்க. போறாங்க பாருங்க பாரு. இதுகளே மொத்தமா முழுகிருச்சுங்க. எனக்கெல்லாம் இருக்கோ இன்னும். வாங்க. இதான் உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்க கெஸ்ட் ஹவுஸ். உள்ள வாங்க. உள்ள வாங்க. வீடு எப்படி இருக்குன்னு பாருங்க. எப்படி இருக்கு? வசதி பத்தலன்னா சொல்லுங்க, வேற வீடு இருக்கு, அத போய் பார்க்கலாம். சார், இதுக்கு மேல எங்களுக்கு என்ன சார் வசதி வேணும்? எங்க 2 பேருக்கும் இந்த வீடு சொர்க்கம் மாதிரி. இப்படி ஒரு வீட்ல எங்களை தங்க வச்சதுக்காக வாழ்நாள் முழுக்க நாங்க உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். பார்க்ல இருந்து தப்பிச்சு வந்த என் தங்கச்சிய மாரி மேடம் மட்டும் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகாம இருந்திருந்தா இப்ப நான் ஜெயில இருந்திருப்பேன். இவ கதி என்ன ஆயிருக்கும்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இப்ப நாங்க எடுத்திருக்கிறது மறு ஜென்மம். மாரி மேடமும் நீங்களும் இல்லனா இது நடந்திருக்காது.
என் தங்கச்சி என்னால பார்க்க முடியாமலே போயிருக்கும். எல்லாம் என் அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் உங்கள மாதிரி நல்லவங்க கிட்ட எங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கு. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல சார். உணர்ச்சி வசப்படாதீங்க வெண்ணிலா. உங்களை மாதிரி நான் உணர்ச்சி வசப்பட்டு பேச ஆரம்பிச்சா குழந்தைய எங்களுக்கு மீட்டு கொடுத்ததுக்காக நாள் கணக்குல, ஏன் வார கணக்குல உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீங்க சொன்ன மாதிரி இது உங்களுக்கு செகண்ட் இன்னிங்ஸ் நினைச்சுக்கோங்க. நேத்து வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கைய அடியோட மறந்துட்டு புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் நானும் மாரியோ உங்களுக்கு பெருசா ஒன்றும் பண்ணிரல. சொந்த வீடு இல்லாம கஷ்டப்படுற எங்க கம்பெனி எம்ப்ளாயிஸ்க்கு வாடகை கொடுக்காம தங்கிக்கிறதுக்காக இந்த காலனியை உருவாக்கணும். நாளையில இருந்து நீங்களும் எங்க கம்பெனி ஸ்டாஃப் ஆக போறீங்க. இப்போ உங்களுக்கு சொந்த வீடு இல்ல, அதனால எங்க கம்பெனி பாலிசி படி உங்களுக்கு வீடு அலாட் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். இங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் பத்தல, வேற ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, இன்னைக்கே ஆர்டர் பண்ணி வர வச்சிடுறேன். வேணா சார், இங்க இருக்கிறதே போதும். இதுவே எங்க தேவைக்கு அதிகமா இருக்குமோன்னு தோணுது. ஓகே, இந்தாங்க, இந்த பணத்தை செலவுக்கு வச்சுக்கோங்க. சார், பசியில இருக்கிற எங்களுக்கு மீன் பிடிக்கிற தூண்டிலேயே வாங்கி கொடுத்துட்டீங்க. அப்புறம் மீன் எதுக்கு? நான் தான் நாளையில இருந்து உங்க கம்பெனில வேலை செய்ய போறேன்ல, சம்பளம் போட போற அன்னைக்கு நான் வாங்கிக்கிறேன். இப்ப வேண்டாம் சார். சம்பளம் கிடைக்க சாலிடா 1 மந்த் ஆகும். அது வரைக்கும் சாப்பாடு, துணிமணி, போக்குவரத்து, காஸ்மெட்டிக்ஸ், எக்ஸ்ட்ரா செலவுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? அதுக்கு என்ன சார், அக்கம் பக்கத்துல கொஞ்சம் கடனா கேட்டா கொடுக்கவா மாட்டாங்க? நோ நோ நோ, நான் இருக்கும்போது நீங்க ஏன் கடன் வாங்கணும்? அது தப்பு. இந்தாங்க, பணத்தை வாங்கிக்கோங்க. என்ன யோசிக்கிறீங்க? சரி, ஒண்ணு பண்றேன் சார். சொல்லுங்க. இத நான் ஃப்ரீயா வாங்கிக்க மாட்டேன், அட்வான்ஸ் பேமெண்டா வாங்கிக்கிறேன். சம்பளம் போட்டதும் 2 தவணையில திருப்பி கொடுத்துடுறேன். உங்களுக்கு தன்மானம் அதிகம். ஐ லைக் இட். நீங்க நினைக்கிற மாதிரியே திருப்பி கொடுத்துருங்க. நோ ப்ராப்ளம். இந்தாங்க. இது வீட்டோட சாவி, வச்சுக்கோங்க. ரொம்ப தேங்க்யூ சார். அப்புறம் இங்க பக்கத்துல இருக்கிற எல்லாருமே நம்ம கம்பெனி எம்ப்ளாயிஸ் தான். உங்களுக்கு இங்க எந்த ஆபத்தும் வராது, எந்த பிரச்சனையும் வராது. 2 பேரும் தைரியமா நிம்மதியா இருக்கலாம். எல்லாம் தாண்டி ஏதாவது எமர்ஜென்சினா எப்ப வேணா நீங்க எனக்கு ஃபோன் பண்ணலாம். ஓகேவா? சரிங்க சார். ஓகே, நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வேலையில வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் கிளம்புறேன். வாங்க சார். இல்ல நீங்க இங்கே இருங்க, நான் போய்க்கிறேன். இனி இது நம்ம வீடு, நம்ம லைஃப். இந்த நிமிஷத்துல இருந்து நம்ம ஃப்ரீ பேர்டா நம்ம இஷ்டப்பட்ட வாழ்க்கைய வாழலாம். ஹாப்பி தானே? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீ விட்ட இடத்துல இருந்து உன்னோட படிப்பை கண்டினியூ பண்றதுக்கு சீக்கிரமே நான் ஏற்பாடு பண்றேன். நீ நல்லபடியா படிச்சு என்னை விட பெரிய ஆளா வரணும். அதுதான் எனக்கு இருக்கிற ஒரே ஆசை. இங்க இருக்குது. சிஸ்டர், குழந்தை ஈனி இழிக்குதேன்னு தொட்டாதீங்க, கைய சுற்ற போகுது. பொழுது விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆச்சு, குழந்தைய வாங்கிட்டு போறதுக்கு இன்னும் அந்த ரவிசாஸ்திரிய காணுமே. வருவாரு. கோவில்ல பூஜை எல்லாம் முடிச்சிட்டு உண்டை கட்டி சாப்பிட்டுட்டு வருவாரு. என்ன சிரிக்கிற? நான் தோத்துட்டேன், நீ ஜெயிச்சிட்டேன்னு நினைச்சு சிரிக்கிறியா? நான் தோத்துட்டேன்னு நினைக்காத. இப்போ சாஸ்திரி உன்னை வாங்கிட்டு போக வந்துருவாரு. அதுக்கப்புறம் உன்னை சுத்தி சூர்யாவோ மாரியோ வேற யாருமே இருக்க மாட்டாங்க. ஆமா, சாஸ்திரி வீட்ல நீ தனியா தான் இருக்க போற. சாஸ்திரி உன்னை தனியா வீட்ல விட்டுட்டு அவரு கோயிலு குளம்னு பூஜை பண்ண கிளம்பிடுவாரு. சாஸ்திரி வீட்ல தனியா இருக்கிற உன்னை கொல்றது எனக்கு ரொம்ப சுலபம். உன்னை கொன்னு நான் போட்ட சபதத்துல ஜெயிக்க போறேன்.
சிஸ்டர் கொஞ்சம் கூட பயமே இல்லாம எப்படி உங்களை பார்த்து சிரிக்குது பாருங்க.